ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம டேங்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன்லாம் வேணான்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஷார்ட் ஸ்டோரி தான். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களை விட பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஸ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்களும் தேயும் மேரேஜ் தான். ஸோ இது நம்ம இந்தியன் முறைப்படி மேரேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஏன் நீ இவ்வளோ அழகாக இருக்க, எப்போவுமே அழகாக இருக்க, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தேங்க இது மண்டபம், எல்லோரும் நம்மளை தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. என்னை ப்ளஷ் பண்ண வைக்காத, ஏற்கனவே என் சீக்ஸ்லாம் ரெட் ஆகிடுச்சு, அதை இன்னும் ரெட் பண்ணுவா கிஸ் பண்ணி டேங்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக கையை தட்டுறீங்க. அவன் சிரிச்சுக்கிறான். சரி சரி ஏதோ பண்ணலை, நைட்டு பார்த்துக்கிறேன். டேங்கோ அமைதியாடுறா, நைட்டு இல்லை ஏய். அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. எல்லோரும் அவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க, என்னடா ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்படி உங்கள் கழுத்தில் தாலி ஏறுது, உங்கள் கண்ணிலேருந்து ஹாப்பி டியர்ஸ் வருது. ஃபைனலி லவ் ஆஃப் மை லைஃப். இவ்வளோ போராட்டம்க்கு அப்புறம் யூ ஆர் மைன். அதே மாதிரி தேவங்க நினைக்கிறாரு, வயன் யூ ஆர் மைன் வயன், நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ அப்படின்றாரு. ஆக்சுவலாக நீங்களும் அதையே ரொம்ப நாள் லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துருந்துருக்க மாட்டாங்க, ரொம்ப பிரச்சனை நடக்கும். ஆக்சுவலாக வீட்டில் கொஞ்சம் பேசி சமாளிச்சிட்டாங்க, உங்கள் வீட்டில் சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் ரொம்ப அழுது போராட்டம் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்த காலில் நிற்கிறாங்க, நீங்களும் விடுறதா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் பேசுகிறாரு, பொறுமையாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வரவிட மாட்டேன், அவள் கண்ணிலேருந்து தண்ணி வந்தால் அது நான் செத்தா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலி உங்கள் அப்பா அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. உங்கள் அப்பா தான் ஒத்துக்கல, அவரே ஒத்துக்க வச்சுட்டாரு பேசி. ஸோ இப்போது டேரெக்டாக உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் தான். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வாட்டி லேட்டாக வராரு. அப்படியே உல்ட்டாவாக நடக்குது. ஃபஸ்ட்டு பாய்ஸ் தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வராரு. ஓ பொண்டாட்டி, என்னடி நான் செம மூடில் இருக்கியா? மூடா மண்டபத்தில் அப்படி பேசுகிற, எல்லாரும் நம்மளை தானே பார்த்துட்ருக்காங்க. ஆமாம், என் பொண்டாட்டி நான் பேச தான் செய்வேன், அவங்க கேட்டால் கேட்டுட்டு போட்டோம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கே தெரியும்ல மேரேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க. உனக்கு வெக்கமாகவே இல்லையாடா? எனக்கே இருக்கணும், என் பொண்டாட்டி கூட நான் ரொமான்ஸாக இருந்தேன், எவன் என்ன கேட்க போகிறான்? இந்த அழகை என் வயனை லைஃப் லாங் நான் வச்சு ரசிக்க போகிறேன். வச்சுக்கோங்க, யார் இல்லைன்னா உங்கள் வயனை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க, நான் விட மாட்டேன் தூக்கிட்டு போக. ஏன்னா ஒரே பீஸ் தான், அது இந்த டயாங்க்கு மட்டும்தான். சரி சரி வச்சுக்கோங்க. சரி ஃபஸ்ட்டு இந்த பாலை குடி, அதுக்கப்புறம் நீங்கள் பால் கொடுக்குறீங்க, அவனும் குடிச்சிட்டு இந்த மில்க் மட்டும்தானான்றா. உனக்கு வெக்கமாகவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 2 அடி போடுறீங்க. எனக்கேண்டி, என் பொண்டாட்டி கிட்ட தானே கேட்குறேன், வேற ஒரு பொண்ணுக்கிட்டே கேட்குறேன். கேட்டு தான் பாரேன், என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன் அவ்வளோ போசஸா? ஆமாம், என் ஹஸ்பண்ட் எனக்கு மட்டும்தான், வேற எவ்வளவு வந்தா அவ்வளோதான் கொன்னுடுவேன் அவளை. ஏம்மா பேச்சுக்கு தான்மா சொன்னேன், பேச்சுக்கோ என்னவோ, வேற ஒரு பொண்ணை நீ நினச்சி கூட பார்க்கக்கூடாது. நீ மட்டும் வேற யாரை பாரு, கண்ணை நோண்டிடுவோன்னு. ஒயன் இத்தனை வருஷமா உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை தவிர வேற யாரையும் பார்த்ததில்ல. உன்னை தவிர எல்லாருமே அக்கா, தங்கச்சி, அம்மா, பாட்டி, அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் என் பொண்ணு, ஓகேவா? தெரியாங்க என்னடா நீ பேசுகிற? இப்போ தானே கல்யாணமே ஆச்சு, அதுக்குள்ளே பொண்ணு பையன்லாம் பேசிகிட்டு இருக்க. என்ன பிறக்க போகிறது தானே சொல்லிட்டு இருந்தேன்.
முடியலடா உன்கிட்ட. வேன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே முடியலையா? தியோங்கா உன் ஃப்ளர்ட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாளுக்கு நாள் அவன் ஃப்ளர்ட்டிங் ஸ்கில்லு அதிகமாகிட்டே இருக்கு. மெஹோ இத்தனி ஆசம் அப்படின்றாரு. அலப்பறைக்கு ஒன்றும் தாங்கலடா. அதுக்கப்புறம் 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே பேசிகிட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்றாரு. தியோங்கா கொஞ்சம் வெக்கமாக இருக்குடா. என்ன வெக்கம்? நான் இருக்கேன்ல, நீ இருக்கனால தானே வெக்கமே வருது. அப்புறம் நான் வேணா லைட் ஆஃப் பண்ணிடுவா, வெக்கெல்லாம் போயிடும். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஆஃப் பண்ணிடு அப்படின்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஆஃப் பண்ணிடுறான். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் பின்னி போட்டிருப்பீங்கல்ல, ஸோ அதை அப்படியே அவுக்குறான். உங்கள் பூவையும் எடுத்து வச்சிடறான். ஏய், இந்த பூ பெட்டு மேலே போட்டுருவா. ஏன் இருக்கிற பூ பத்தாதாடா? இன்னும் ஒரு மாசாக இருக்கும்ல, என்னமோ பண்ணு. அதுக்கப்புறம் அந்த பூவை பிச்சு அப்படியே மேலே போடுறான், பெட்டு மேலே. உங்கள் மேலேயும் அப்படியே போடுறான். என் மேலே என்னடா போடுற? ஒரு ஸ்டார்டிங் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் செயின், உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவனோட ட்ரெஸ்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. செம்ம ஹாட்டாக இருக்கடா. இருட்லேயே அழகு தெரியுதா என்ன அப்படின்னு கேட்குறான். ஓவராக பண்ணாத, ஹாட்டாக தான் இருக்க. என்ன இருந்தாலும் பிடிஎஸ் மாதிரிலாம் இல்லை. ஏய், என்னடி ஓவராக பேசுகிற? எல்லாரும் என்ன மாதிரி ஆகிட முடியுமா? அவனுங்க வேற, என் அழகுக்கு அவனுங்கெல்லாம் ஈடு இல்லை. சரி சரி, நீ உருட்டு உன் வாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி, அவனுங்களோட எனர்ஜியை விட என் எனர்ஜி லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல, டக்குன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். தியோங்கா அமைதி. அதுக்கப்புறம் அங்கங்கே கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அங்கங்கே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஸ்டொமக்கிட்ட வந்து அப்படியே கிச்சு கிச்சு பண்ணுறான். தியோங்கா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்படியே சிரிச்சுக்கிட்டே ரெடி, அது போதும் எனக்கு அப்படின்னா. அப்போ வேறு எதுவும் வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நீங்கள். எல்லாமே வேணும் தான், ப்ளஸ் இதுவும் ஆட் பண்ணிக்கோ, ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தர்ஸ் பண்ணுறான். பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. தியோங்கா பொறுமையாக, வலிக்குதுடா. தியோங்கா டேய் வலிக்குது. சரி பொறுமையாக தான் பண்ணுறேன், எனக்கும் தான் இருக்குது, உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஆனால் வலிக்குது. சரி பொறுமையாக பண்ணுறேன் அப்படின்றான். அப்புறம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே பண்ணுறான். அப்படியே அந்த ஹார்ட்டான மேக்கோ செஷன் முடியுது. கிட்டத்தட்ட லைக் 4 ரவுண்ட் கிட்ட போயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இதோட நிறுத்திட்டான். அவனுக்கும் டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் கேர்டல் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக படுத்துருக்கீங்க. இதுக்காக தாண்டி இத்தனை நாள் காத்திருந்தேன். ஒன்று லவ் பண்ணும் போது ஒரு கிஸ் பண்ண விட்ருப்பியா, இப்போ பார்த்தியா, யூ ஆர் ஃபுல்லி மைண்ட். இப்போ சொல்லு, நான் உனக்கு கிஸ் பண்ண விட்ருந்தேன்னா உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கே இருந்திருக்காதுல்ல என்னை கிஸ் பண்ணுறதுல. எல்லாரும் சொல்லுவாங்க லவ் பண்ணும் போது மேக்கவுட் செஷனா, அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக 2 பேருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு உண்மையான ஒரு மேக்கவுட் செஷன், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஃபேக்ட்டு தாண்டி, ஃபேக்ட் தான். முன்னாடியே பண்ணியிருந்தேன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காது. இப்போது ஐ ஹாவ் அன் லைசன்ஸ், உன் தாலியோடு பண்ணுறல, இது நல்லா இருக்குது. இதுக்கப்புறமும் பண்ண யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. அப்படியா? அப்போ இன்னும் 2 ரவுண்ட் போகலாமா? தியோங்கோ சரி சரி கோச்சுக்காத, நான் ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் உன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். லவ் யூ தியோங்கா, லவ் யூ. அதுக்கப்புறம் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அவனும் தூங்குறான், நீங்களும் தூங்கிடுறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களுக்கு கோயிலுக்கு போக சொல்கிறாங்க. தியோங்கா இந்த சாரி கட்டவே முடியலடா. ஏய்
அப்போது மேரேஜ் அப்போ அது எங்கள் அம்மா கட்டி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்டு அது எங்கள் அக்கா. அப்போ உனக்கு சாரியை கட்ட தெரியாதா? இல்லைடா, எனக்கு கட்ட தெரியாது. நீ அது கட்டி விட்றியா? சரி கட்டி விட்றேன், இங்கே வா. ஏய் அம்மா, உனக்கு எப்படி கட்ட தெரியும்? எந்த பொண்ணுக்காவது கட்டி விட்ருக்கியா? போட்டேண்ணா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சாரி கட்ட தெரில. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுக்கு கல்ச்சுரல்ஸ் அப்போ கட்டியிருக்கேன். அவன் ஒரு ட்ராமா பண்ணான். ஸோ அப்போ ப்ராக்டிஸ் பண்ணான் அவனுக்காக. ஓ பரவாயில்லையே, சமைக்க மட்டும்தான் தெரியும்னு நினச்சேன், இவ்வளோ தெரியுது. நீ கொடுத்து வச்சவ தான். ஆமாம், அவங்க கிடைக்க நீ கொடுத்து வச்சவ தான். சரி சரி கட்டி விடு. அதுக்கப்புறம் அவன் அழகாக கட்டுறான். நீங்கள் பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க அவன் என்னென்ன ஸ்டெப்பு, லைக் ஃபஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே போட்டுட்ருக்கான். ஐ மீன் கட்டிகிட்ருக்கான் அந்த சாரீ. ஸோ நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஃபைனலி இதை நான் சொருவணுமா? கொடு, நானே சொருவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் நான் சொருவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொருவுறான். அவங்க என்ன பண்ணுற, கூசுது. ஓ விரல் பட்டா மட்டும்தான் கூசுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவங்க இடுப்பை பிடிச்சி அப்படி கிட்ட இது பண்ணுறான். தேங்க என்னடா பண்ணுற? காலையில் ரொமான்ஸ் வேணாம், கோயில் கிளம்பும். கோயில் நிறைய சாத்திடுவாங்க நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா. சாத்துட்டோம், எங்கேயே கோயில் கட்டுவோம். உன்னை போட்டுனா அப்புறம் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அப்புறம் கிளம்புறீங்க. அவன் வந்து வேட்டி கட்டியிருக்கான். ஸோ அது காற்றுல பறக்குது. டேய் என்னடா பண்ணுற, வேட்டியை போடுறா. அப்போ தான் அவன் கீழே பார்க்குறான். ஐயோ மானமே போகுதுடி, அப்படியே கட்ட மாட்டேன்னு நீ தானே கட்ட சொன்ன. ஏய் அழகா இருக்கடா, நீ அழகா இருக்க, நீ பார்க்க வேண்டியதெல்லாம் எல்லாம் பார்த்துருவாங்க போல. தேங்காய் கோயில். சரி வாய்க்கு போட்டு தான் போட்டு வைக்கிறது சொல்லிட்டு வாயிலே அடிச்சுக்கிறான். அப்புறம் அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு லைக் இப்படியே இந்த பொண்ணுங்க பிடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி பிடிச்சிட்டே வரான். லைக் 2-3 பொண்ணுங்க பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க. டே அது விடுடா, அசிங்கமாக இருக்குடா. டே என்னடி பண்ணுற? இது நான் பறக்க விட்டேன்னா மோமான ஏமான சேர்த்து போயிடும்டி அப்படின்னா நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வரீங்க. சரி எதையோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே காரில் வந்துட்டு இருக்கீங்க. சரி அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுண்டா. ஐஸ்கிரீமா? சரி எங்கே போகலான்னு சொல்ல, போகலாம். ஐபேக்கோ? ஓகே போகலாம். அதுக்கப்புறம் ஐபேக்கோ போகிறீங்க. சாக்லேட் ஃப்ளேவர் தான் 2 பேர் வாங்குறீங்க. அப்படியே சாப்பிட்லான்னு போகிறீங்க. ஏய் ரொமான்டிக்காக இருப்போண்டி. என்ன நீ பண்ணுற? என்ன ரொமான்டிக் புரியலையே. வெங்காயம் எனக்கு நீ ஊட்டி விடு, உனக்கு நான் ஊட்டி விடுறேன். நல்ல ஐடியா தான், ஆனால் ஓல்டு ஐடியா. ஓல்ட்ஸ் கோல்ட்ரி. அப்புறம் அவங்களுக்கு ஊட்டி விடுறான். தேங்காய் சூப்பராக இருக்குடா. எத்தனையோ தடவை ஐபேக்கில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததில்ல. அது தேங்காயோட கைப்பக்குவம். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதுக்கப்புறம் நீங்களும் ஊட்டி விட்றீங்க. 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி ஊற்றிக்கிட்டு அப்படியே ரொமான்டிக்காக ஒரு சீன். இப்படி லைக் 1 மந்த் கிட்ட ஆகுது. தேங்காய் அவ்வளோ அழகாக அவங்கள பார்த்துக்கிறாரு. எந்த ஒரு லைக் ரொம்ப அதிகமான வேலைலாம் செய்ய விடாமல் அவ்வளோ கேர்ஃபுல்லாக உங்களை வந்து லைக் பூ மாதிரி தாங்குறாரு. ஆஃபீஸ் போயிட்டு வருவார். உடனே வந்தோன்னே உங்களுக்கு எதாவது சமைச்சு கொடுக்கணுமா இல்லை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க பார்த்ததை விட அதிகமாக வந்து ஒரு 100% கொடுத்து அவரை 100% கொடுத்து அவ்வளோ இதாக பார்த்துக்கிறாரு உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பாடா இவன் கிடச்சது எனக்கு வரண்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அவ்வளோ இதாக பார்த்துக்கிறான். இப்படியே ஒரு அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு வாரம் ஆகுது. வேன் சொல்லிட்டே சமைச்சிட்ருக்கீங்க. உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிட்டே பிஸ்னஸ் ட்ரிப்பு போகணும். போயிட்டு வா, உன்னை மிஸ் பண்ணுவேன். சரிங்க, பிஸ்னஸ் ட்ரிப் முக்கியம். உன் பிஸ்னஸையும் நீ பார்க்கணும், சரியா? போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. ஐம் வெயிட்டிங். போ. 1 வீக்கு உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன்? நீ சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடு. அப்போது 1 வீக்கு 4 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். அதுவும் குட் ஐடியா தான். சரி கொஞ்சம் பேக் பண்ண ஹெல்ப் பண்ணுறியா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமைச்சு வச்சுட்டு பேக் பண்ண ஹெல்ப் பண்ணுறீங்க. என்னோடய ஜட்டி எங்கடி? நான் போட்டிருக்கேன்.
எங்கே காட்டு, அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ, அங்கே போய் காயுது பாடுறா, போய் எடுத்துகிட்டு வாட, என்ன படுத்தாதடா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் போயிட்டு அவன் போய் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் மடித்து வைக்கிறான். என்ன என்னடா என்ன மிஸ் பண்ணுவியா நீ? உன்னை மிஸ் பண்ணாமல் வேறு யாரும் மிஸ் பண்ண போகிறான்? ஒன்றை தான், உன் நினப்பாக தான் இருப்பேன், ஓகேவா? ஸோ என்ன ஏங்க வைக்காம சீக்கிரமாக போயிட்டு வந்துடுறியா? ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே மார்னிங் ஆகுது. அப்படியே டேவும் ஃப்ளைட்டில் கிளம்பிட்டான். நீங்கள் அப்படியே அவன் நினப்பாவே இருக்கீங்க. இப்படியே அவன் வந்து ஃபோன் கால், வீடியோ கால் இந்த மாதிரி போகுது ஒரு வாரம் ஃபுல்லாக. ஃபைனலி உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கரெக்டாக நைட்டு வர வேண்டியது, காலையிலே சீக்கிரமாக கிளம்பி உங்களுக்காக வந்து நிற்கிறான். நீங்கள் ஆக்சுவலாக பேபி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அந்த இது ப்ரெக்னென்ட் கிட் இருக்குல்ல, அந்த வச்சு ஃபைனலி அப்பாவாக போகிறேன். இதை கேட்டு நீ எவ்வளோ சந்தோஷப்படுவானோ, ஃபேஸை பார்க்கணுண்டா தேங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ ஒரு ஹாப்பியில் இருக்கீங்க. அந்த கிட்ட எடுத்துகிட்டே அதை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டீங்க. ஏதோ காலிங் பெல் சவுண்ட் கேட்டோன்னே மேபி டயாங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக போய் கதை திறக்கிறீங்க. தேதான் நிற்கிறான். தேங்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க வாசல்லே. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ, மிஸ் யூ, ஐ மிஸ் யூ டூ டே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே வரீங்க. தேங்கா என்னவன், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்குறான். ஐ ஆம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஹாப்பியாக அந்த கண்ணில் தண்ணி ஊற்றுது. அவ்வளோ ஹாப்பி டியர்ஸோட அப்படியே சொல்கிறீங்க. அவன் ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகிடுச்சு. ஒயன் என்ன சொல்கிற? ஆமாட்டே, ஐ ஆம் ப்ரெக்னென்ட். நீ அப்பாவுக்க போகிற, அந்த பேபி அபார்ட் பண்ணிடு அப்படின்றான். உங்களுக்கு அப்படியே உலகமே இடிஞ்ச மாதிரி இருக்குது. வாட் தேயாங், ப்ராங்க்லாம் பண்ணி விளையாடாத, இது ஒன்றும் விளையாடுற விஷயம் இல்லை. நான் சொல்கிறேன்ல, அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடு. தேயாங் என்ன பேசுகிற நீ? இது ஒன்றும் விளையாடுற விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டேன். வாயன் நானாக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த குழந்தைய கலைச்சிடு, நம்மளுக்கு அந்த குழந்தை வேணாம். டேய் என்ன பேசுகிற அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோத்துற பலான்னு ஒரு அற வைக்கிறீங்க. இவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறேன், அபார்ட் பண்ணிவிடு ஈஸியாக சொல்கிறேன். How can you say this? This is our baby. போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோத்தில் அப்படியே ரூமுக்கு போயிடுறீங்க. வயன் வயன் நில்லு நில்லு வயன். சே வயன் வயன் கதவு தர வயன். வயன் ப்ளீஸ் வயன் கதவு தர, இந்த குழந்தை வேணாம். தேயாங் வாயை மூடு தேயாங், தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத ப்ளீஸ். வயன் கதவு தர ப்ளீஸ், இந்த குழந்தை வேணாம். அதுக்கப்புறம் அவன் கத்தி கத்தி அவனும் அமைதியாயிட்டான். அப்படியே நீங்களும் அழுது அப்படியே தூங்கிட்டீங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்படியே மார்னிங் ஆகுது. பார்த்தா டேவ் காணோம். சரி அவன் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான்னு பார்த்தா அப்போ தான் அவன் குளிச்சுட்டு வரான். கிச்சனில் எல்லாமே ரெடியாகி இருக்கு. வயன் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன், ஐ மீன் சமைச்சு வச்சுட்டேன், வந்து சாப்பிடு அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போய் அங்கே உட்காடுறீங்க. வயன் உனக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் செஞ்சுருக்கேன். நீங்கள் அப்படியே ரொம்ப நேரம் அவனே பார்த்துட்ருக்கீங்க. இது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறீங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி சரி நான் உன்னை கேட்பேன், உண்மையாக பதில் சொல்லுவியா? சொல்லுவேன். நைட்டே நீ எப்படி பேசுன? அது நம்ம குழந்தைட்டே. வயன் ஸ்டில் என் டிசிஷன் மாறல, அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடு. வாட் தேயாங் என்ன பேசுகிற? இது நம்ம குழந்தை தேயாங்,
எப்படி நீ அந்த குழந்தைய அபார்ட் பண்ண சொல்லியிருப்ப? நைட்டு நீ விளாட்றன்னு நினச்சேன், ஆனால் ஸ்டில் நீ இந்த டிசிஷனில் தான் இருக்க. ஐ ஹேட் யூ டே, ஐ ஹேட் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க வெளியில். உங்களுக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் மாறி இருப்பான்னு நினச்சிங்க, கடைசியில் அவன் அப்படியே இருக்கான். நீங்கள் போயிட்டு செக் பண்ணுறீங்க, குழந்தை ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பார்த்தா டே செம்மையாக அழுதுட்ருக்கான். சாரி வான், சாரி, எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு தெரியல, சாரி. இங்கே நீங்கள் அப்படியே பொறுமையாக வரீங்க. வான், குழந்தைய அபார்ட் பண்ணிட்டியா? ப்ளீஸ் வான், இது வேணாம், குழந்தை வேணாம் வான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, திருப்பியும் கோவத்தில் அறையிறீங்க. தேவ், நீ என்ன சந்தேகப்படுறியா? அதுக்கு தான் இந்த குழந்தை அழிக்க சொல்றியா? சொல்லுதே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. வான், என் உயிரே போனாலும் போவோம் தவிர உன் மேலே சந்தேகம் துளி கூட வராது. அப்புறம் என்ன டேஷ்க்கு இந்த குழந்தை வேணான்னு சொல்கிறேன். நம்ம லவ் ஆஃப் லைஃப், எதுக்கு நீ இப்படி பண்ணுற? குழந்தைக்காக ஒன்று நான் இழக்க விரும்பல, விரும்பல. என்ன என்ன வளர? என்ன சொல்கிறேன்னு புரியல. எதுவும் வந்தாலும் தெளிவாக சொல்லு. ஆமாம், குழந்தை நம்மளுக்கு வேணாம். அது குழந்தை பிறந்துச்சுன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருவேன், இந்த குழந்தை வேணாம். அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். என்ன சொல்லிட்டோம், இங்கே பாரு இப்படி சொல்கிற. சட்டையை பிடிச்சி கேட்குறீங்க, என்னதான் உனக்கு வேணும்? ஏன் இப்படி சொல்கிற? எனக்கு என்ன ஆகும்? குழந்தைய வேணான்ற. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஆக்சுவலாக நீங்கள் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கும். பார்த்தா நீங்கள் வந்து டே வந்து முட்டி போட்டு அப்படியே வந்துடான். முட்டியில் செம்மையாக அடி, கையிலையும் அடி. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஒன் சைடாக உட்காந்துருக்கனா ஸ்டொமக்லேயே அடிபட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு கார் இடிச்சிருக்கும் ஆக்சுவலாக உங்களை. செம்ம அடி. அப்போயே உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகியிருக்கும். ஸோ அவன் டேரெக்டாக டேக்கு வந்து லைட்டாக அடின்றதுனால அவன் உங்களுக்கு டக்குன்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறான். அப்போ நீங்கள் மயக்கத்தில் இருந்திருப்பீங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பில்லை, சப்போஸ் ஆனால் அவங்க உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ டே வந்து அந்த ரிப்போர்ட்டை உங்ககிட்ட இருந்து மறைச்சிருப்பார், இந்த உண்மையை சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறதுனால உங்களே கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வரத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் வந்திருப்பார், இந்த மாதிரி வாயன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களை டிஸ்சார்ஜ் ஆகிட்டக்கப்புறம் அவங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுமே டே உங்களை மேரேஜ் பண்ணார். ஸோ எல்லாத்தையுமே சொல்லும் போது என்னத்தை சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்? எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சு என்னையே மேரேஜ் பண்ண, என்னையே மேரேஜ் பண்ண. டே, ஏன்டா இப்படி பண்ண? அட்லீஸ்ட் மேரேஜ் முன்னாடி சொல்லியிருந்தா கூட நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னை மேரேஜ் வேறு யாருக்காவது பண்ணிக்க சொல்லியிருப்பல்ல. எனக்கு தெரியுவான் நீ இப்படி தான் சொல்லுவேன், அதனால தான் உங்ககிட்ட இந்த உண்மையை மறைச்சு. குழந்தை வேணாம் வாயன், வேணாம். இந்த குழந்தைக்காக ஒன்றை எனக்கு விரும்பல வாயன், ப்ளீஸ் வாயன். அதுக்கப்புறம் அப்படியே உட்கார வைக்கிறீங்க. அந்த குழந்தை நம்மளோட குழந்தை. என்ன ஆனாலும் அந்த குழந்தை நான் பெற்றுக்க தான் போகிறேன் வாயன். ஆனால் இல்லாட்டே எனக்கு நீ சப்போர்ட் பண்ண. சரி சரி வாயன், நீ சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறது நீ செய்யணும். நல்லா 4 வேளை சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ் அப்பப்போ எடுத்துக்கணும், ஜூஸ், அப்புறம் ஹெல்த்தியான எக்ஸசைஸ், அப்புறம் என் கூட சேர்ந்து நீ ஒர்க் அவுட் நிறையா பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே பார்க்குறீங்க. சரி நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், ஆனால் நீ என் கூட கடைசி வரையும் இருக்கணும்ட்டு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மேன், ஐ லவ் யூ. இப்படி கஷ்டப்பட்டு 9 மந்த் ஆகுது. அவங்கள அப்படி பார்த்துக்கிறான், எந்த வேலையும் செய்ய விடாமல். ஏற்கனவே அப்படி தான் இருப்பான், இப்போ இன்னுமே நல்லா பார்த்துக்கிறான். அவங்களுக்கு டெலிவரி பெயின் வருது, ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான். இங்கிட்டே அப்படி தேம்பி தேம்பி அழுகுறான். அவங்க பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அம்மா வயனுக்கு எதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்குமா? குழந்த வயன்
அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான். உங்களுக்கு ஃபைனலாக ரொம்ப கிரிட்டிக்கலான அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கும் குழந்தைக்கும் ஒன்றும் இல்லை. உங்கள் பேபி அழகாக ஒரு பேபி கேர்ள் தான் பிறக்குது. அந்த குழந்தை சத்தம் கேட்டோன்னா இங்கே டேக்கு உயிரே வந்தது. ஸோ ஒரு லைக் 1/2 hour கழிச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அந்த பேபிலாம் எட்டு வந்து கொடுக்குறாங்க. டே வாங்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். பேபி சாரி பேபி, உன்னை நீ இருக்கும்போது உன்னை வேணான்னு சொல்லிட்டு சாரி, அப்பா வெறுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்புறம் அந்த குழந்தை பேபி அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு டைரெக்டாக அவங்கள தான் பார்க்க வரான். நீங்கள் ரொம்ப டயர்டாக படுத்துருக்கீங்க தயம், பேபியை பார்த்தியா, உன்ன மாதிரியே இருக்கா, வாயன் நீ நல்லா இருக்கல்ல, உனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைல்ல, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, குழந்தை பிறந்தனால டயர்டாக இருக்கான், மற்றபடி ஐ எம் ஃபைன். அந்த ஒரு குழந்தை தான், இதுக்கப்புறம் குழந்தை வேணாம், உன்னை இந்த நிலமையில திருப்பி என்னால் பார்க்க முடியாது. அந்த கடவுள் கொடுத்தாருனா இன்னொரு குழந்தையும் நான் ஏற்றுப்பேன். என் உயிரே போனாலும் பயன் சரி, நான் அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுப்பேன். இதுக்கப்புறம் எப்படி குழந்தைன்னு பார்க்குறேன். நான் கோஆப்ரேட் பண்ணால் தானே குழந்தை, 2வது குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றான். டேய் எனக்கு இன்னொரு பாய் வேணும், அதுக்கு வாய்ப்பே இல்லை வயன். அப்போது என் கூட நீ பண்ணவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதெல்லாம் பண்ணுவேன், ஆனால் பேபிலாம் பிறக்காது. ஏன், நான் வேற ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். டியாங் அப்படின்றீங்க. ஆனால் அவன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். கடைசி வரையும் உங்களுக்கு ஒரு குழந்தை தான். லைக் நீங்கள் வயசே ஆகிடுச்சு, அப்போவுமே ஒரே ஒரு குழந்தை தான், அந்த பொண்ணோடையே இருக்கீங்க. ஓகேடா மீ, டியோட எஃப்எஃப் இதோட பிடிச்சிது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தேன் மறக்காம ஜெல்ஃபிஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஆமி, சரங்கே.